அம்மா சிலருக்கு வரம், சிலருக்கு சாபம். உண்மையிலேயே சாபமா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா சில பேரு ஓவரா பேசுற அம்மாக்களை சாபமா நினைக்கிறது உண்டு. அவங்க மூலமா தான் வாழ்க்கையே சாபமா மாறினதா மகன்களோ மகள்களோ யோசிச்சதும் உண்டு. அப்படி என்ன துளியளவு உங்ககிட்ட இருந்தா அதோட விளைவு பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா ஒரு எண்டிங்கை கொடுக்குமா? கூடவே அமானுஷ்யத்தையும் கலந்தா எப்படி இருக்கும்? இந்த கற்பனைக்கு தீனி போடக்கூடிய ஒரு கதை தான் கோட் டங் சேட், ஆட்டோட நாக்கு அப்படிங்கிறத இந்த கதையோட பேரு. என்னடா இவன் சொன்ன இந்த இன்ட்ரோவுக்கும் ஆட்டோட நாக்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்கு, வாங்க கதையை பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மாவை காட்டுறாங்க. ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு இருக்காங்க. கை குழந்தை ஒண்ணு உள்ள இருக்குது. இவங்களோட புருஷன் சரியான 1ஆம் நம்பர் குடிகாரன். அவன் வெளியில அந்த பக்கத்துல கதவை திரடி, என்னையே வெளியில சாத்திருவியா, கதவை திரடி அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏத்து வீட்டுக்காரம்மா அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் சத்தம் போடாதரா, எங்களால தூங்க முடியலடான்ட்டு. உள்ள இந்த அம்மா அவனை உள்ள விட மாட்டேங்கிறான். குடிச்சிட்டு வந்தேன்னா உனக்கு வீட்டுக்குள்ள விட முடியாது அப்படி இப்படின்ட்டு. அதுல காண்டானவன் இப்போ ஒன்னால வெளியிலயும் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு வெளிப்பக்கம் கதவை சாத்தி விட்டான். சாத்திட்டு கிடக்கட்டும்னு இவங்க விட்டுருப்பாங்க. ஆனா திடீர்னு குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்ல. ஐயோ குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்ல, யோ கதவத்திரையான்னா வெளிப்பக்கத்துல சாத்திட்டு திறக்க முடியாதுரி, உள்ள நீயும் உன் பிள்ளையும் செத்து போங்கடி அப்படின்னு சத்தம் போட்டு இருக்க. வேற வழி இல்லாம நான் உடச்சுக்கிட்டு வெளியில வரப்போறேன்னு ஓடியாந்து நங்குன்னு ஒரு இடிச்ச இடியில வெளியில ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டு சரக்கடிச்சிருந்த அந்த புருஷங்காரன் அப்படியே படியில உருண்டு கடைசி படியில போய் பொத்துன்னு விழுந்து சம்பவ இடத்திலே செத்து போயிட்டானா என்னன்னு தெரியல. ஏத்து வீட்டுக்காரம்மா உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடணும் ஓடுறாங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருந்த குழந்தை இப்ப லைட்டா அழுக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியல அந்த அம்மாவுக்கு. கட் பண்ணா நாம பார்த்த அந்த இன்ட்ரோவுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறாப்ல ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் வேலை பார்க்குற கம்பெனியில ரொம்ப சிறப்பா வேலை செய்யறானா. அவனை பாராட்டி அவனுக்கு விருதெல்லாம் கொடுத்து சிறப்பிக்கிறார். யாரு? கம்பெனியோட முதலாளி. இவனும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கொடுக்குற அந்த விருதை வாங்கிட்டு எங்க ஆபீஸோட மொட்டை மாடியில இந்த விருதை கொடுத்த முதலாளிக்கும் என்ன ஊக்குவித்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா இந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கு காரணம் என்னோட அம்மா தான். என் அம்மாவோட அந்த வலிமையும் என்னை வளர்த்த விதமும் தான் என்னை இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. தேங்க்ஸ்மா அப்படி இப்படின்னு எல்லாம் அழகா விருதை வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அவன் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படிங்கிறாப்ல இருக்கிறான். ஆனா அதே சமயம் அந்த பக்கம் அம்மாவோட வாயினால அவனுக்கு அன்னைக்கு பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்க போதுங்கிறது அவனுக்கு தெரியாது. அம்மா அந்த முதலாளியை கூப்பிட்டு, ஏப்பா சும்மா அந்த பயல வேலைக்கு வா ஓட்டிப்பாரு அப்படி இப்படின்னு இழுத்து ஃபுல் டைம் ஆபீஸ்லயே வச்சுக்கிற. சரி ஓரளவு நல்லா வேலை வாங்குறதுக்கு ஏத்தாப்புல காசு கொடுக்குறியா அப்படின்னு பார்த்தாலும் இல்ல. இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த கண்ணாடியால செய்யப்பட்ட இந்த விருது யார் கேட்டா இதெல்லாம் ஒழுங்கா ப்ரொமோஷன் கொடு, இல்ல சம்பளத்தை கூட்டி விடு அப்படி இப்படின்னு அந்த அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிடுது. எம்மா இப்படி எல்லாம் பேசாதமானு பையன் வந்து பேசி பார்ப்பான். ஹீரோ, அட சும்மா கட்டுறா உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு இந்த பக்கத்துல முதலாளி கூட கட்டி ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் உள்ள போக, அட சும்மா கடை பேசினா தாண்டா வாய் இருக்கிற புள்ள தாண்டா பொழைக்கும், நீ எங்க பேச போற, உனக்கு சேர்த்து எல்லா இடத்துலயும் நான் பேச வேண்டியிருக்கு, ஒழுங்கா ப்ரொமோஷன் கொடு, சம்பளத்தை கூட்டி கொடு அப்படி இப்படின்னு இந்த அம்மா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்லப்பா, இவங்க சொந்தமா பிசினஸ் பண்றாங்களாம். கிட்டத்தட்ட 400 பேருக்கு வேலை கொடுக்குறாங்களாம். இந்த விரல் நகத்தை வெட்டி விடுற, முடியை வெட்டி விடுற நெயில் கடை, சலூன் கடை இதெல்லாம் வச்சிருக்காங்க போல. அதை பத்தி தான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. முதலாளி வேணும்னா உங்க பிள்ளைக்கு உங்களோட சலூன் கடையிலேயே வேலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரே அவமானமா போயிடுது. அம்மா வாய முடுமா அப்படிங்கிறான். தயவு செய்து போமா அப்படின்னு சத்தம் போடுறான். உடனே அம்மாவும் கோமாங்க இருந்து கிளம்பிடுறாங்க வெளியில. என்னோட அம்மா இப்படிதான் தெரியாதனமா எந்த இடத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம ஏதாவது பேசிவிடுவாங்க, ப்ளீஸ் மன்னிச்சுக்கங்கன்னு பாஸ் கிட்ட கேட்டா அவரு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா போயிடுற. அடுத்த நாள்ல இருந்து விடாது மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாஸுக்கிட்ட இருந்து ப்ராப்பரான ரிப்ளை வரல. வீட்டுக்கு பார்த்தா தான் லவ் பண்ற பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அவ இந்த இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்துட்டு, ஆஹா எவ்வளவு பெரிய வீடு, இந்த மான் கொம்பு உண்மையா இல்லையா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இவனோட ஆடம்பரத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்குது. வா 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 எனக்கு வீட்டை சுத்தி காட்டுன்னு சொல்லிவிட்டு படிக்கட்டு வரைக்கும் இழுத்துட்டு போறா. மறுபடியும் சாரி கேட்டு தான் முதலாளிக்கு மெசேஜ் போட்டு அவ கூட மேல கிளம்பலாமேன்னு பார்த்தா மேல படிக்கட்டுக்கு மேல இந்த தூம் செட்டப்ல ஒண்ணு இருக்கும். ஏன் பிளைனா இருக்குது, அதுல ஏதாவது தேவதைகளோட படங்கடம் ஏதாவது வரைஞ்சு விடலாமே அப்படின்னு அவ ஐடியா கொடுப்பா. கல்யாணம் ஆன பிறகு நீதான் என் தேவதை, உன் போட்டோவே அதுல வரைஞ்சிடுறேன் அப்படிங்கிறா அவன். உடனே அவ குஷி ஆயிட்டா. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இந்த காலில் விழுந்து நிச்சயார்த்த மோதிரத்தை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அந்த பக்கம் எல்லாம் கேட்பாங்க. இருக்கிற பாட்டி ஓகேன்னு ஒத்துக்கிட்டு மோதிரத்தை வாங்கிடுச்சுன்னா நிச்சயார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி பண்ணிக்கிட்டாங்க போல தெரியுது. இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட இன்னும் நான் சொல்லல, நேரம் வரும்போது நான் அவங்க கிட்ட பார்த்து சொல்லிக்கிறேன்னு சொல்லி முடிக்கல. இதே வீட்டுல படிக்கட்டுல மேல் ஃப்ளோர்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க கேட்டு விட்டாங்க. என் பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது எனக்கே தெரியாது, எப்ப சொல்றதா உத்தேசம் அப்படின்னு அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேல இருந்து. இந்த பொண்ணை தான் நீ டேட் பண்றியாக்கும்,
பல மாசமா ஒளி வச்சுட்டு என் கண்ணில் காட்டாம இருக்கிறியே இந்த பொண்ணு தானா அது? சரி கீழே ஹாலில் உட்காந்துருங்க, நான் வரேன், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் முழிக்கிறா. உங்களோட நிச்சயதார்த்தத்தை கொண்டாட வேண்டாம், போங்கப்பா போய் உட்காருங்கன்னு சொன்னதும் அவன் சரி வா அப்படின்னு ஆள் பக்கம் கூட்டிட்டு போய் அவளை உட்கார வைக்கிறான். போச்சு, என்னத்த பேசி வாழ்க்கையில வெடி வைக்க போறாங்கன்னு தெரியலையேங்கிறாப்புல உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த அம்மா உட்காந்து, ஆமா எப்ப நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்க, நாங்க டேட்டிங் ஆப்ல தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம் பழகிக்கிட்டோம் அப்படின்றாப்புல பேசுறாங்க. அதுக்காக இவன் ஒன்னும் சும்மா நினைச்சிட வேண்டாம், ஒரு நல்ல ஸ்பால மசாஜ் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கிறாளாம். பார்த்தாலாம் தெரியுதே, விஐபி கஸ்டமர் கேட்குற எல்லாத்தையும் பண்ணுறதானே இவளோட வேலை அப்படிங்கிறாப்புல பேச, நீயும் விஐபி கஸ்டமராக அந்த சலூனுக்கு, சாரி அதுக்கு பேர் என்ன, ஸ்பாவா, மசாஜ் சென்டருக்கு போயிருப்பியே அப்படின்னு விசாரிக்க, சேச்சே நான் ஒன்றும் அவளோட விஐபி கிளைண்ட் எல்லாம் கிடையாதுமா அப்படின்னுவா அவன். டேய் கிளைண்ட்டே கிடையாதுன்னு சொல்றா, அது என்ன விஐபி கிளைண்ட் கிடையாதுன்னு சொல்றேங்கிறாப்புல இவ பாப்பா. ஆமாம்மா நான் மசாஜ் சென்டருக்கெல்லாம் போனதில்லை, இவளை பார்த்ததில்ல, டேட்டிங் ஆப்ல பார்த்து பழகிட்டு இருக்கிறோம், கல்யாண மோதிரம் தான் மாற்ற வேண்டியது பாக்கி, நிச்சயதார்த்த மோதிரம் கூட நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தாலே தெரியல இவெல்லாம் எதுக்கு அலைவான்ட்டுன்னு அந்த அம்மா கொஞ்சம் ஓவரா பேசி விட்டுருது. அவ்வளவுதான், இவங்க மூஞ்சி அப்படியே வாடி போகுது. இதுக்கு மேலே இந்த அவமானம் எனக்கு தேவையா, நான் இங்கே இருக்கணுமா, நான் கிளம்புறேன்ட்டு அவ விறுவிறுன்னு கிளம்பிடுறா கோவப்பட்டுக்கிட்டு. இல்லன்னு பின்னாடியே இவனு விரட்டிக்கிட்டே போறான். கேட்டு வரைக்கும் போயிட்டா. இவன் விடமாட்டேன்னு இவனும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறான். அம்மா ஏதோ கோவத்துல பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்கிறது இல்ல அப்படி இப்படின்னு பேசி பாக்குறான். அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா? என்ன பார்த்து ஓப்பனா நீ இந்த தொழில் பண்றியான்னு தான் கேட்கல, மித்தபடி அவ்வளவு தப்பா பேசிட்டாங்கன்ட்டு இந்தா உன் மோதிரம்னு மோதிரத்தை உக்க பாக்குறா. இவனும் எங்க அம்மா அப்படித்தான், எங்க அம்மாவை பாக்குற யாருக்குமே எங்க அம்மாவை பிடிக்காது, உனக்கும் அவங்கள பிடிக்கல இல்லையா, எனக்கும் பிடிக்கலதான், ப்ளீஸ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள, கொஞ்சம் பழகிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எங்க அம்மாவை கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க மேல இவ்வளவு கோப்பட மாட்டேன். யாருக்கு தெரியும் அடுத்தடுத்த காலங்களுக்கு எங்க அம்மா மேல உனக்கு பாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது சத்தியம்னு சத்தியமெல்லாம் பண்ணி பாக்குறேன் எச்சியில வச்சு. வேணும்னா நான் உனக்கு ஒரு காஸ்ட்லியான ஹெட்ஃபோன் வாங்கி தரேன், எங்க அம்மா திட்டும் போதெல்லாம் உன் காதுல மாட்டி விட்டுறேங்கிறா. ஆனா அவளோ ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு வைர மோதிரத்தை போட்டு விட்டுருக்கிறா, அது ரொம்ப சின்னதா இருக்குங்கிறா. அவ்வளவுதானே, பெரிய வைர மோதிரமா போட்டு விட்டுறேன் அப்படிங்கிறாரு நம்மாலு. அப்புறம் நமக்கு வீடு அப்படின்னு கேட்க, இதோ இந்த வீடு மாதிரியே பெரிய வீட்டுல நம்ம வாழுவோம் அப்படிங்கிறான். அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போகணும்னு கேட்டா, மார்ஸ் கிரகத்துக்கு கூட உன்னை நான் கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன், டிக்கெட் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு பேச, கெக்கப்பக்கன்னு அந்த பொண்ணை சிரிக்க ஆரம்பிச்சிருது. எப்படியோ சமாளிச்சிட்டான். அப்புறம் கொஞ்சம் கிஞ்சி பேசி அவளை வழி அனுப்பிச்சு வைக்கிறா. இதையெல்லாம் பால்கனில இருந்து இந்த அம்மா பார்த்துட்டு, அடச்சை இவனை எப்படி இந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறாங்களா இல்ல புள்ளைய தாம்பக்கமே வச்சுக்கணும், வேற எந்த பொண்ணு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்களா தெரியல. ஏன்டா இப்படி ஓவரா கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, வீடு வரைக்கும் கொண்டு போய் விடாம அட்லீஸ்ட் கேட்லயே விட்டே, அது வரைக்கும் சந்தோஷம். அவன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, அப்புறம் காலம் முழுக்க அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், வேண்டாம்லாம் அட்வைஸை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டல. அவ கூட நீங்க ஒரு தடவை கொஞ்சம் பேசி பழகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் வாழ்க்கை முழுக்க. அப்புறம் அவ மேல நீங்க பாசம் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க, இது சத்தியம் அப்படின்னு அவகிட்ட பண்ணாப்ல அதே மாதிரி பிராமிஸ் இங்க பண்றா. இங்க பேசின பிறகுதான் இவங்க இந்த மாதிரி ரொம்ப நாளா டேட்டிங் பண்ற விஷயம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல. இங்க பாரு, இந்த மாதிரி பொண்ணுங்களை டேட் பண்றியா, பிக்கப் டிராப் எஸ்கேப்ன்ற ரேஞ்சுக்கு இருக்கிறியா, சந்தோஷம், அதுக்கு மேல கல்யாணத்துக்கெல்லாம் செட் ஆகாதுரியே அப்படிங்கிறாங்க அம்மா. நான் ஏற்கனவே அவளை ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், அவளும் சரின்னு சொல்லிட்டா, இப்ப நீங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மெதுவா அவரோட கையை பிடிச்சு, பாரு தப்பான ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டேன்னா அடுத்து உன் வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற நாட்கள் எல்லாம் நரகமாயிடும்டா தம்பி, என் அனுபவத்துல சொல்றேன் கேளு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இவங்க அப்பாவோட நினைவு நாள் போல, அதாவது அந்த அம்மாவோட புருஷனோட நினைவு நாளா. இவங்க புருஷ ஒரு உதவாக்கற, அவனை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு வருத்தப்படுறாங்க. அப்பா மாதிரி நான் ஆயிட மாட்டேன், அப்பாவோட நினைவு நாள், அதனால நீங்க அவர் மேல இருக்கிற கோவத்தை என் ஆள் மேல காட்டிட்டீங்க, பரவாயில்ல இனிமே கரெக்டா இருந்துக்கன்னு செல்லமா தட்டுறான். நீ பேசுறது கூட அப்படியே என் புருஷன் பேசுறாப்ல உங்க அப்பன் பேசுறாப்லயே தான் இருக்குது. ஆனா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பன் என்ன பண்ணா, ஒன்னும் பண்ணல, ஒன்னும் கிழிக்கல. ஒரு குடும்ப தலைவனா கரெக்டா இருக்கணும். இன்னும் உனக்கு வயசாகும் போது, நீ வளரும் போது, உனக்கு கல்யாணம் நடக்கும்போது, குழந்தைகள் இருக்கும்போது குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக குடும்ப தலைவர் இல்ல தலைவி எவ்வளவு தூரம் போவாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாயில்ல புள்ளதான் பொழைக்கும், கொஞ்சம் நல்லா போல்டா பேச ஆரம்பி, எல்லார்கிட்டையும் வெகுளியா இருக்காதுன்னு அட்வைஸ போடுறாங்க. முடி குழஞ்சிருச்சுன்னு எச்சியை தொட்டு சரி பண்ண பார்க்க அவன் அடைச்சி வேண்டாமான்னுவான். அதே சமயம் மெசேஜ் அடிக்கிற சத்தம், என்னடான்னு பார்த்தா திங்கக்கிழமை காலையில வா, போனஸ் உனக்காக காத்திருக்கிறது அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கிறாரு பாஸ். படிச்சு பார்த்ததும் குஷி ஆயிட்டான். நான் சொல்லல, அம்மா உனக்கு எப்பவுமே நல்லதாண்டா செய்வேன், மனசுல பட்டதை என்ன வேணுங்கிறத நீ ஓப்பனா பேசணும், பேசினாதான் கிடைக்கும். இப்போ பேசுனதுக்கு உனக்கு ரிவார்டு கிடைச்சிருது, திங்கக்கிழமை போய் அந்த ரிவார்டை வாங்கிக்க, அம்மாவால உனக்கு எல்லாம் நல்லதாதாண்டா நடக்கும் அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு முத்தம் கொடுத்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு திங்கக்கிழமை காலையில முதல் வேலையா கிளம்பி வர்றான். பார்த்தா இங்க பிரசன்டேஷன் மீட்டிங்னு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இவன் வந்து, சார் கூப்பிட்டு விட்டீங்க சார், திங்கக்கிழமை காலைல வர சொன்னீங்களேன்னு சொல்ல, ஆமா வர சொன்னேன், உன் டேபிள்ல உனக்காக போனஸ் காத்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்ல, டேபிள்ல இருக்கா,
சரி பரவாயில்ல அப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னுவான். இல்லடா உன்னோட போனஸே டேபிள்ல சர்ப்ரைஸா இருக்குது, எடுத்துட்டு கிளம்பு, இனிமே ஆபீஸுக்கு வர வேண்டாங்கிறார். சார் என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா 1 மாச சம்பளத்தை கொடுத்து அதைத்தான் போனஸா கொடுத்து இங்க இருந்து அனுப்ப போறாரு போல தெரியுது. என் கம்பெனிக்கு வந்து என் கம்பெனியோட எம்ப்ளாயிஸுக்கு முன்னாடியே எனக்கே அட்வைஸ் பண்றா உங்க அம்மா. அவ பிள்ளைக்கு நான் 1 வருஷம் போனஸ் கொடுத்து வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து உட்கார வைக்கணுமா? வெளியில போடான்னு வெட்டி விட்டேன். இதை கொஞ்சம் கூட நம்ம பையன் எதிர்பார்க்கல. ஒரே அவமானமா வேலை போயிடுது. இவனுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை வேலைக்கு எடுத்துட்டார் போல தெரியுது. நொந்து நூலா போய் வந்துகிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஆளுக்காவது போன் அடிப்போமேன்னு சிக்னல் நின்றுட்டு கால் பண்ணுவான். அந்த பக்கம் லவ்வரு வேண்டா வெறுப்பா எரிஞ்சு விழுந்துறாப்ல பேசிட்டு இருக்கா. வரையா வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு கூப்பிடுவான். இல்ல நான் உன் கூட பிரேக்கப் பண்றதா இருக்கிறேன் அப்படிங்கிறா அவ. இவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன் இப்படி பேசுற, என்னாச்சுன்னு கேட்டா, அதை உங்க அம்மா கிட்ட கேளுப்போ அப்படின்னு போனை கட் பண்ணிட்டா. அதே சமயம் பக்கத்துல பார்த்தா லேட் நைட் டின்னர் அப்படின்னு போட்டு பார் கம் ஹோட்டல் ஒன்று இருக்குது. சரக்கும் கிடைக்கும் சாப்பாடும் கிடைக்கும். அதை பார்த்ததும் ஒரு போட்டோ எடுத்து தான் லவருக்கு மெசேஜை போட்டு இங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், நீ விருப்பப்பட்டா வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு மெசேஜை போட்டு அதே பாருக்குள்ள போய் உட்காந்து ஒரு 6-7 பாட்டில் பீரை காலி பண்ணிட்டா. இதுக்கு நடுவில் அம்மா கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கும். இவன் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். உங்க கூட பேசணும் காலை ஏடுறான்னு மெசேஜ் வந்திருக்கு. கடுப்புல போனை தூக்கி போட்டு உங்க கூட பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்ட்டு கத்திட்டு போனை தூக்கி போடுறான். அதே சமயம் பாருக்குள்ள இருந்து ஒரு பெரியவர் வரார். இந்த பெரியவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. அதை இந்த கதையில நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த பிளாஷ்பேக் கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மேல டிஸ்கிரிப்ஷன்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேணா நீங்க அவரோட பிளாஷ்பேக் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது மேல கூட லிங்க் கொடுக்க சொல்றேன். சரி அவ்வளவு தூரம்லாம் நான் போய் பார்க்க முடியாதுப்பா, மேட்டரை சொல்லுப்பா அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இருக்கிற ஆட்களுக்காக லைட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். இவங்க பேசிட்டு இருக்கிற இடத்துல பின்னாடி பாருங்க ஒரு சிலை மாதிரி, ஒரு சக்கர சிலை மாதிரி ஒன்னு இருக்கும். செவத்தோட செவரா அசாஞ்சாப்ல இருக்கும். அது ஒரு ஈவில், ஒரு சாத்தான். இவங்க இருக்கிற அந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா நிறைய பச்சை கலர் பல்பு மாதிரி ஏகப்பட்ட பல்பு தொங்கும். நிறைய பல்பு பச்சை கலர் எரியும். ஒரே ஒரு பல்பு மட்டும் இன்னும் பச்சை கலரா மாறாம வெள்ளை கலர்லயே ஒரு பல்பு இருக்கும் எரியாம. இங்க இருக்கிற எல்லா பல்புமே கிரீன் கலர்ல எரிஞ்சிருச்சுன்னா இவரு இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியும். இப்பேற்பட்ட ஒரு சாபம் ஒரு டீல்ல அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். இத பக்கத்துல இருக்கிற அந்த சிலையில இருக்கு இல்லையா, அந்த சிலை தான் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாத்தான் தான் டீல் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அது இவனுக்கு சாபமா போய் முடிஞ்சிருச்சு. இங்க இருக்கிற பல்பு கிரீனா மாறணும்னா இவன் யாருக்காவது எதையாவது சமைச்சு கொடுக்கணும். கூடவே வினோதமா அவர்களுக்கு வர மாதிரி ஒன்ன கொடுப்பான். அது பின்னாடி அவர்களுக்கு சாபமா போய் முடியும். அதுல உயிரிழப்புகள் ஏற்படும். அப்படி உயிரிழப்பு ஏற்பட ஏற்பட இங்க இருக்கிற ஒவ்வொரு பல்பும் கிரீன் கலர்ல எரிய ஆரம்பிக்கும். எல்லா பல்பும் எரிஞ்சிருச்சுன்னா இவர் இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியும். அதுக்கு தலைவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த வேலை பார்த்ததும் சரி இந்த பல்பை எரிய வைக்கிறதுக்கு இவன் சரிப்பட்டு வருவானான்னு யோசிக்கிறார். அவங்கிட்ட லைட்டா பேச்சு கொடுக்குறார். என்னடா பிரச்சனைன்னு. அம்மா தான் பிரச்சனை, அம்மா வாய் தான் பிரச்சனை, அம்மா வாயை கட்டுறதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லுங்கன்னு பேசுறான். பேசாம நான் கருத்து போட்டுருங்கிறாரு அவரு. சும்மா காமெடி பண்ணாதீங்க சார்னு சொல்லு. சரி சரி சும்மா சொன்னேன், ஏதாவது வித்தியாசமா சாப்பிட்றியான்னு விசாரிக்கிறார். அவனும் சாப்பிட்றேன்னு சொல்லுவான். இதோ எடுத்துட்டு வரேன்னு உள்ள போய் பார்த்தா ஒரு ஆட்டோட தலையை எடுத்துட்டு வர்றார். அதோட நாக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்தா உங்க அம்மாவோட நாக்கு நினைச்சுக்கிட்டு இந்த ஆட்டோட நாக்கு ஆறு அப்படின்னு கையில கத்திய கொடுத்துறாரு. நல்லா நினைச்சுப்பார். உங்க அம்மா உன்னை அசிங்கப்படுத்தி பேசின இடம், உன்னை அவமானப்படுத்தி நடத்தின விதம், இது எல்லாத்தையும் நினைச்சுப்பார். அப்படியே அவங்க மேல இருக்கிற கோவத்தை இதுல காட்டு, இந்த நாக்குல காட்டு, கமான் கமான்னு சொல்ல இவனும் இவங்க அம்மா எங்கெல்லாம் இவனுக்காக பேசின இடத்துல ஃபுல்லா சும்மா கடை உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இவளால வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே நாக்க கரகரகரன்னு அறுத்தெறிவான். அப்படி எரிஞ்சதும் அவங்க கிட்ட இருந்த கோவமெல்லாம் குறைஞ்சாப்புல ஃபீல் பண்றான், சிரிக்கிறான். ஆமாங்க ஜி கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குடி, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாப்புல பேச அவ்வளவுதான். இதைத்தான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்னா இந்த பெரியவர் பேசுவார். பாரு அம்மாவை அடக்க முடியாது, நாக்கெல்லாம் அறுக்கவும் முடியாது, பேச்சை நிறுத்தவும் முடியாது. ஒண்ணு அவங்கள உன் வாழ்க்கையில விட்டு ஒதுக்கி வை, இல்ல நீ விலகிப்போ, பிரச்சனை முடிஞ்சு போயிடும்ல அப்படின்னு ஸ்டார்டிங்ல நல்லா தாங்க அட்வைஸ் போடுறாரு பெரியவர். எடுத்ததும் கிடைச்சாண்டா ஆடு வெட்டிடுவோன்னு வெட்டல, நல்ல அட்வைஸ போடுறாரு. உடனே இவனும் சரி ஓகே அந்த அம்மாவை விட்டு விலகி போலான்னு முடிவு பண்ணி துணிமணி எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்ததும் அந்த அம்மா வந்து ஏன்டா அப்படி பண்ற, டே வேண்டாடா வேண்டாடான்னு பேசினா இதுவரை அம்மாவை எதிர்த்து பேசாத அந்த பையன் இந்த தடவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடறான். புலிர்னு ஒரு அரவிடுவாங்க, உங்க அப்பா மாதிரியே பேசாத, உங்க அப்பா இந்த மாதிரி பேசினவன் தான் வெளியில செத்து கிடந்தான், நீங்க செத்து போயிடாத, அப்பா மாதிரி உறவாக்காரன்னு பேசி போடுறாங்க. நான் அப்படி இல்லைன்னு இவன் பயங்கரமா கத்துவான். என் வாழ்க்கையை வாழ விடவே இல்லை, எந்த பொண்ணை கட்டிக்கணும், எந்த பொண்ணோட குடும்பம் நடத்தணுங்கிறதெல்லாம் தெரிந்தெடுக்க வேண்டிய அந்த உரிமை என்னோடது, எனக்கும் சேர்த்து நீங்களே தேர்ந்தெடுத்தா எப்படி, அப்படி இப்படின்னு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டி தள்ளிட்டா. உங்களால என் வாழ்க்கையே போச்சு, என் கரியரும் போச்சு. உங்ககிட்ட கேட்டனா காசு பத்தல, சம்பளம் பத்தல, இல்ல இன்னும் பெட்டரான பொண்ணு பாருங்கன்னு உங்ககிட்ட கேட்டனா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு செம்மையா திட்டி விட்டுறான். இதுல காண்டான அந்த அம்மா கோவத்துல போனா வரக்கூடாது, போனேன்னா உங்க அப்பா மாதிரி தான் உனக்கும் சாவு வரும் போ அப்படின்ட்டாங்க. உடனே அவனும் சரி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிளம்புனவன் நேரா அந்த பாருக்கு
வீட்டுக்கு தான் போறான். தான் மனசுல இருக்கிற கோவத்தை நடந்த விஷயத்தெல்லாம் போட்டு ஆத்துறான். அவரு நேத்தி வறுத்து கொடுத்தான்ல, அதையே அழகா சமைச்சு வச்சிருக்கிறாரு. என்னடா உனக்கு வேணும், வாசை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா பேசக்கூடாதுங்கிறான். சரி, அதுக்கு ஒரு வழி இருக்குது. உன் கனவு நிஜமாகும், சந்தோஷத்துக்கான பாதை கிடைக்கும். ஆனா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆட்டை சமைச்சிட்டு வந்து, குறிப்பா அந்த ஆட்டோட நாக்க இவ அறுத்தது தானே, அதை அழகா சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. இதை எடுத்து சாப்பிடு. இதுல நீ இருக்கிற ஒவ்வொரு துண்டையும் எடுத்து நீ சாப்பிட உங்க அம்மாவோட வலியெல்லாம் உனக்கு ஏறும். உங்க அம்மா ஏன் இவ்வளவு கத்துறாங்க, டென்ஷன் ஆறாங்கன்னா அவ்வளவு வலியை அனுபவிச்சிருக்கிறாங்க, அதனால கத்துறாங்க, டென்ஷன் ஆறாங்க. அந்த வலியை நீ உள்வாங்கிட்டேன்னா அவங்களோட கத்தல் குறைஞ்சிரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வலியை உள்வாங்குறியோ அவ்வளவுக்கு அளவு உங்க அம்மாவுக்கு வாய்ஸ் இல்லாம போயிடுங்கிறாப்ல பேசுறாரு. சம்மதம்னா சாப்பிடுங்கிறார். இவனு யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகேன்னு ஒரு துண்டை கட் பண்ணி சாப்பிட்றான். மென்னு சாப்பிடும்போது அவங்க அம்மாவோட வலியை இவன் இப்ப உணர ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்ஃபர்மேஷன் தான் வலியையும் கொடுக்கும். இப்படி இவனுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை இவன் இப்போ இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ இவனுக்கு தெரிய போகுது. என்னடான்னு பார்த்தா ஒரு வீட்டில் இருக்கிறான். அந்த வீட்டில் ஒரு கிளைண்ட்டு மசாஜ் சென்டருக்கு போனவர் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை இழுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டார். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ லவ் பண்ற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிச்சயார்த்த மோதிரம்லாம் மாற்றி விட்டான்ல அந்த பொண்ணு. அவ யாராவது ஓவரா காசு கொடுத்தாலே கிளம்பி வந்துடுவா போல தெரியுது. கிளைண்ட் இவனை பிடிச்சி அடிச்சு துரத்தி விடும்போது ஒரு கண்ணாடி முன்னாடி போய் விழுவான். கண்ணாடியில பார்க்கும்போது தான் முகம் தன்னோட அம்மாவோட முகம் மாதிரி தெரியும். அப்பதான் அவனுக்கு புரிய வருது, தன்னோட அம்மாவோட நினைவுகள் தான் தனக்கு இப்ப வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எப்பெல்லாம் வலியும் ஏமாற்றமும் ஏற்பட்டதோ அதெல்லாம் இப்ப நமக்கு ஏற்படுதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஏன் இப்படி பண்ற, இப்படி பண்ணாத, என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணாத, நான் இங்க வந்திருக்கிறதே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஆனா நீ இப்படி கிளைண்டோட கிளம்பி ஊர் சுத்த போவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, வேண்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது புள்ளையாண்டா ஃபோன் பண்ணுவான். லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இவன் அவளை சாப்பிட கூப்பிடுவான்ல, இவன் முடியாதுன்னு சொல்லுவாள்ல, நாம ஏன் பிரேக்கப் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்பாள்ல, ஏன் இப்படி எரிஞ்சு விழுகிறேன்னு கேட்கும்போது அதை உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்ட்டு அவ போனை கட் பண்ணிருப்பா. போனை கட் பண்ண பிறகு புள்ள மேல அவ்வளவு அக்கறையா, உன் மேல இருக்கிற கோவத்தை இப்போ உன் புள்ள மேலதான் காட்ட போறேன். அவனை எல்லாரும் இருக்கிற இடத்துல வச்சு நாக்கப்படுங்கிறாப்ல 4 கேள்வி கேட்டு அவனை அங்க பிரேக்கப் பண்ணி வீட்டுக்கு விரட்டி விடுவேன். ஐயோ அம்மான்னு அழுதுகிட்டு உன்னை நோக்கி வருவான். அவனோட அழுகுக்கு காரணம் நான் இல்ல நீ தான். அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு உன்னை வெறுப்பான். அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த அம்மாவுக்கு அவ்வளவு வலியும் வேதனையுமா இருக்கும். அதை இப்ப இவன் அனுபவிச்சிட்டாங்க. அம்மாவோட வலியை ஏத்தும் போது கூடவே அம்மா பக்கத்துல இருக்கிற நியாயமும் அவனுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு வேணான்னு சொன்னதற்கான காரணமும் புரிய வருது. யோ என்னையா அது, ஏதோ நாக்கு கறி நல்லா இருக்குன்னு சாப்பிட பார்த்தா எங்க அம்மாவோட நினைவுகள்லாம் எனக்கு ஏயா வருது அப்படின்னு இவன் அப்படியே பதறுவான். ஏன்னா இவரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல, இங்க இருக்கிற அமானுஷ்ய விஷயமும் தெரியாதுல்ல. நான் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொன்னனே, கொஞ்சோண்டு தான் வலி உனக்கு ஏறி இருக்குது, பத்தாது அடுத்தும் சாப்பிடு அப்படிங்கிறாரு. பாதியில எல்லாம் நிறுத்த முடியாதான், சாப்பிடுங்கிறாரு. உடனே அவனும் கட் பண்ணி பயந்துகிட்டே அடுத்த வாய் வைக்கிறான். பெரியவரும் ஐயோ பாங்கிறாப்ல இவனை பாக்குறாரு. பார்த்தா தான் பையன் வேலை பார்த்த அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு அம்மா போயிருப்பாங்க. உள்ள விட மாட்டேன்னு வாங்க, எல்லாரையும் மீறி ஒரு வழியா அவங்க உள்ள வந்துடுறாங்க. என் பிள்ளைய எதுக்கியா வேலையை விட்டு தூக்குனு வந்து கூட விசாரிச்சு பாக்குறாங்க. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்கும். பாஸ் ஓங்கி ஃபைல கீழே போட்டதும் எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி விட்டு இப்ப பிள்ளைக்கு வேலை போச்சுன்னு என்கிட்டயே வந்து நிக்கிறியா அப்படின்றான் அவன். சொல்ல போனா உன் பிள்ளை எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏதோ 1 மாசம் சம்பளத்தை போனஸா கொடுத்தன்ல அதுக்காவது. அவன் என்னடான்னா சின்ன பிள்ளை கணக்கா வீட்டுக்கு போய் எம்மா எனக்கு வேலை போச்சு பாஸ் திட்டாருன்ட்டு ஸ்கூலுக்கு அம்மாவை கூட்டு வராப்ல ஒன்ன கூட்டு வந்து நிக்கிறா. எங்க உன் புள்ள அப்படின்னு அசிங்கப்படுத்துறாரு. கோலையா உன் புள்ளன்னு வாப்ல. ஏன்டா நீ ஆம்பளையாடான்னு கேக்குறாங்க அவங்க. உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது நான். முடிஞ்சா ஏவங்கிட்ட மோதி இருக்கணும், என் மேல நீ பழி தீர்த்து இருந்திருக்கணும், ரிவெஞ்ச் எடுத்திருக்கணும். அதை விட்டு என் புள்ள கிட்ட போய் நின்று இருக்கிற. நீ கோலையா நான் கோலையா, நீ கோலையா என் புள்ள கோலையா? என் புள்ள எவ்வளவு டேலண்டானது தெரியுமா, எவ்வளவு ஸ்மார்ட்டான ஆள் தெரியுமா, இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ற ஓ மேலேயே எவ்வளவு மரியாதையா வச்சுக்கிட்டு இருந்தான், மரியாதையோட நடந்துகிட்டு இருந்தான் தெரியுமா? உனக்கெல்லாம் வெறும் வாய்தாண்டா. என் புள்ள சிங்கம்னு புள்ளைய விட்டு கொடுக்காம பேசியிருப்பாங்க. டப்புன்னு ஒரு லேடி பெரியவங்கன்னு கூட பார்க்காம வயசானவங்கன்னு பார்க்காம அப்படியே வாயை இறுக்கி பிடிச்சிடுறாங்க. எல்லாரும் முன்னாடி அன்னைக்கே இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், பாவமே பொம்பளையாச்சேன்னு விட்டேன், இன்னொரு தடவை பேசுன நல்லா இருக்காது பாத்துக்க அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டான். மூடிட்டு போ, இல்ல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கம்பெனிஸ் கிட்டையும் உன் பிள்ளைய பத்தி தப்பா ஏதாவது பேசி பரப்பி விட்டுருவேன். இந்த இண்டஸ்ட்ரியே உன் பிள்ளையால எடுத்து வேலையை பார்க்க முடியாது பாத்துக்கன்னு மிரட்டுறான். இவங்களுக்கோ பயங்கர கோவம் வரும். உன் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் இல்ல, நீ அவனுக்காக வரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலயும் முன்னாடி வந்து நிக்கிற வாய விடுறல, நீ தாண்டின்னு சொல்லிட்டு பிடிச்சு தள்ளி விட்டுருப்பான்.
பார்த்தா நம்மால அப்படியே கீழே போய் விழுவேன். தனக்காக தான் அம்மா போய் பேசி எவ்வளவு அவமானத்தை வலிகளை சந்திச்சிருக்காங்களே, இதை பத்தியெல்லாம் ஏன் என்கிட்ட எங்க அம்மா சொல்லல அப்படின்னு பெரியவட்ட வந்து நிக்கிறான். ஒரு பையன் வேணா எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, என் வாழ்க்கையில அப்படி நடந்து போச்சு இப்படி நடந்து போச்சு, எனக்கு வாழ்க்கவே பிடிக்கல, வாழவே பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கல, அப்படி இப்படின்னு வேணா புலம்பலாம். அம்மாவோ அப்பாவோ நண்பர்களோ ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா எந்த காலத்திலயும் அம்மாவும் அப்பாவும் அவங்க நடப்புல படுற அந்த கஷ்டத்தை தான் பிள்ளைங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அவங்க கஷ்டம் அவங்களோடயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த உண்மைகளை வெளியில சொல்லவே மாட்டாங்க. பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உடம்பு சரியில்லைனா கூட இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா நம்ம ஏதோ தம்மா தூண்டு வலியோ காய்ச்சலோ இருந்தா கூட அப்படி சீனை போட்டு போரையை பத்திட்டு படுப்போம். ஆனா அம்மாக்களோ எவ்வளவு பெரிய ஃபீவரா இருந்தாலும் சரி அன்னைக்கு வேலையை முடிச்சு நல்லபடியா நம்மளை அமுச்சு வச்சுட்டு அப்புறம் தான் படுக்கையை நோக்கியே போவாங்க. இதெல்லாம் இப்பதான் அவனுக்கு புரிய வருது. அந்த பெரியவர் இதுக்கு மேல அந்த வலிகளை ஏத்துக்கிற அளவுக்கு உன்கிட்ட வலிமை இல்லைன்னா இதோட நிறுத்திக்கன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்த கடைசி பீஸை நீ சாப்பிட்டேன்னா உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னதும் தன் அப்பாவை பத்தி இவனுக்கு இதுவரை எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்துல அந்த கடைசி பீஸை எடுத்து சாப்பிட்டான். 2 ஆக்கி சாப்பிட்றான். இன்னும் கொஞ்சம் பீஸ் அப்ப மிச்சம் இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிட்டாங்க. ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டான். பார்த்தா இந்த கதையோட ஆரம்ப கட்டத்துல ஒரு அம்மாவை காட்டினாங்கல்ல, அந்த அம்மா தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த நெயில்ல அழகா ரெடி பண்ற ஒரு கோர்ஸை படிச்சுட்டு வந்திருக்காங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அவங்க கையில இருக்குது. வேலையை முடிச்சுட்டு இன்னும் சம்பாதிக்கணும்னு ஒரு கோர்ஸை அடுத்து பார்ட் டைம்ல படிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு வராங்க. ஏத்து வீட்டுக்காரமா அந்த பக்கம் கத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது புருஷன் கூட. என்னடா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றியா, உன் புள்ள வேற அந்த பக்கம் ஓயாத அழுதுகிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி புருஷனையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு ஏமா எங்க தாலி இருக்கிறேன்னு ஏத்து வீட்டுக்காரமா சத்தம் போடுறாங்க. உள்ள ஹால்ல வந்து பார்த்தா நிறைய சரக்கு அடிச்சிருக்கிறான், நிறைய சைடிஷ் சிந்தி கிடக்குது. ஏன் அழுது அழுது எனக்கு பஞ்சாயத்து பண்ற, தலை வலிக்குது, அழுகை நிப்பாட்டு, நிறுத்துன்னு புள்ளைய போட்டு அநியாயத்து குலுக்கிக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட இருந்து அந்த புள்ளைய புடுங்கிறதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு போதும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஷேக் பண்ணேனா செத்து போயிட்டேனா என்ன பண்றதுன்னு கேட்க, சாகரானோ உயிரோட இருக்கானோ எனக்கு தெரியாது, இந்த அழுகையை நிறுத்து அப்படின்னு கத்துறா. குழந்தை பசிக்கு அழுகுது, அது கூட உனக்கு தெரியாதா, நீ எல்லாம் அப்பனா அப்படின்னு கேட்க இன்னும் 2 அடி போடுறான். அதுக்குள்ள ஏத்து வீட்டுக்காரம்மா உங்க சண்டையை நிறுத்துறீங்களா போலீஸுக்கு போன போடவான்னு சொல்ல, போறையா அருவா எடுத்து வெட்டவான்னு அவங்களோட சண்டை போடுறான். அழுகையை நிறுத்துன்னு மறுபடியும் குழந்தைய எடுத்து ஓவரா குளுக்குறான், அம்மாவையும் அடிக்கிறான். வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிற, நீலாம் பொம்பளையானு திட்டுவான். இப்ப அழுகையை நிப்பாட்டல தூக்கி தரைய சேர்த்து ஒரு அடி அடிச்சு போடுவேன்னு அடிக்க போறப்போ ஒரு பாட்டில எடுத்து தலையில ஒரு போடுவா புள்ளைய காப்பாத்துறதுக்காக. என்னையே அடிக்கிறியா, ஒன்ன நான் கொல்ல போறேன் பாருன்னு தலைமுடிய புடிச்சு இழுத்துட்டு வரான். அபாஷன் பண்ணிக்கோ, கருவை களைச்சிருன்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்கல இல்ல, வா உன்ன வெளியில தூக்கி எறியறேன்னு வீட்டை விட்டு வெளியில வீசி எறிய போறான். இவங்க அந்த கிரில் கேட்ட புடிச்சுக்கிறாங்க. எழுத்து வீட்டுக்காரம்மா பஞ்சாயத்து பண்ண ஓ வீட்டுக்குள்ள போடின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ள தள்ளி கதவை சாத்த போற சமயம். இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது இவங்க தான், மாசம் வாடகை கொடுக்கறது இவங்க தான். விறுவிறுன்னு ஓடி போய் அவனை வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாங்க. குடிக்கிறா இருந்தா எங்கேயாவது போய் குடி, வீட்டுக்குள்ள தயவு செய்து குடிக்காத, புள்ள முன்னாடி குடிக்காத, சாகுறா இருந்தா வெளியில போய் போய்ங்கிறதுன்னு சத்தம் போடுறா. கதவை திறக்கறியா இல்ல உள்ள கொல்லவா அப்படின்னு அங்க பேசிட்டு இருப்பான். இவங்க தாழ்பா போட்டு சாத்திட்டாங்க. அதுக்கு பிறகுதான் புள்ளைய நோட் பண்றாங்க, புள்ள கிட்ட பேச்சு மூச்சு இல்ல. ஐயோ குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லையே, யோ கதவை தரையான்னு கத்துனால அவன் கதவை திறக்க மாட்டேன்ட்டான், வெளியில லாக் பண்ணிட்டான். உள்ளே கிடந்து சாங்குறான். குழந்தைக்கு ஏதாவது ஆக போதுரா, டே கதவை திறடான்னு எவ்வளவோ கெஞ்சியும் கேட்கல. வேற வழி இல்லாம நங்குன்னு ஓடி போய் இடிச்சிருப்பாங்க. அப்படி இடிச்சுட்டு வெளியில வரும்போது கதவுக்கு பின்னாடி அவன் இருப்பான்ல, மோதின அந்த போர்ஸ்ல புருஷங்காரன் 10 படி உருண்டு வந்து கீழே அப்படியே மோதி சம்பவ இடத்திலே செத்து போயிட்டான். இப்படித்தான் இவங்களோட புருஷன் நம்ம ஹீரோவோட அப்பன் இறந்து போயிருப்பான். பேச்சு மூச்சு இல்லாத அந்த குழந்தைக்கு வெளியில வரும்போது கொஞ்சம் பேச்சு மூச்சு எல்லாம் வந்துருச்சு. புள்ள சாகலைங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். புருஷன் செத்துட்டாங்கிறது ஒரு ஷாக்கு தான். என்னதான் ஒரு கொடூரமான கொடுமைப்படுத்துற புருஷனா இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஷாக்கு, அந்த அழுக இதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்குது. வேதனை படு பயங்கரமா இருக்குது. வலி சொல்ல முடியாத அளவு இருக்குது. அந்த வலியை உணர ஆரம்பிச்சதும் நம்ம பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான் கண்ணீர் விட்டு. எந்த அம்மா தான் தான் பிள்ளைக்காக இப்படி செய்ய மாட்டா சொல்லு பாப்போம். பிள்ளைக்காக இதெல்லாம் செய்யறவ தாண்டா தாய் அப்படின்னு வாப்ல. அம்மா அப்படின்னு அங்க இருந்து கத்திட்டு அவ ஓடுறான். பெரியவர் முகத்துல அவ்வளவு வருத்தம் தெரியுது. இவருக்கு தேவை மேல இருக்கிற அந்த ஒரு பல்ப் எரியணும். ஆனா நல்லவர்கள் இதற்காக சாகுறாங்களேன்னு இவருக்கு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் இவர் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்ல, இவரோட சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கணும்ல. ஓடுறான். அம்மானு ஓடியாருவான். படிக்கட்டுல ஏதோ ரத்தம் தெரிச்சு கிடக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஐயோ அம்மா என்னாச்சு அப்படின்ட்டு ஓடியாரான். வந்து பார்த்தா அம்மா பெட்ல படுத்து கிடக்குறாங்க. பெட்டு வரைக்கும் ரத்தம், வாயிலையும் ரத்தம். அம்மா என்னாச்சுமா வாயை திறந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிடிக்கிறான். பார்த்தா வாய்க்குள்ள இருக்க வேண்டிய நாக்கு இல்ல. அந்த ஆட்டோட நாக்க இவன் எப்போ சாப்பிட ஆரம்பிச்சானோ அதே சமயம் இங்க அம்மாவோட நாக்கு அறுபட ஆரம்பிச்சிருச்சு. வழியில துடிச்சு போயிருப்பாங்க. நாக்க ஒவ்வொரு துண்டா பீஸா ஆக்கி அவன் சாப்பிடும் போதெல்லாம்
இவங்களோட நாக்கு துண்டு துண்டாக்கி விழுந்துகிட்டே இருக்கும். என்ன நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு சுத்தமா புரியல. கடைசி துண்டு வரைக்கும் அவன் சாப்பிட்டு முடிக்கும் போது இவங்களோட நாக்கு மொத்தமும் துண்டாகி வெளியில வந்துருச்சு. ஐயோ ஐயோ, எல்லாமே ஏன் தப்பு தான். ஐயோ அம்மா, எல்லாம் ஏன் தப்பு தான். அம்மா எனக்கு தெரியும், என் கூட வாமா, அந்த பாரோட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இதெல்லாம் சரி பண்ணிடுவாரு, வாமா அப்படின்னு கூப்பிடுவான். ஆனா அந்த அம்மாவுக்கு பார்த்தா எதுக்கு இருக்கிற தான் புள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனானே தான் புருஷன், அவன் இருக்கிறாப்புல தோணும். பாசமா கூப்பிடுறது வலு கட்டாயமா இழுத்துட்டு போறாப்புல அவருக்கு தோணும். அவங்க பயப்படுவாங்க. பயந்துகிட்டே நான் வரலங்கிறாப்லயே ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா பேச முடியாதுல, நாக்கு அறுபட்டு போச்சு. வாமா, நான் சரி பண்றேமா வாமான்னு இழுத்துட்டு போறேன். அவங்களுக்கு தான் புருஷன் இழுத்துட்டு போறாப்லயே தெரியுது. மறுபடியும் படிக்கட்டு வரையும் வந்துட்டாங்க. தான் புருஷன் நினைச்சிட்டு ஓங்கி ஒரு தள்ளுவாங்க. பார்த்தா அவ்வளவு உயரத்துல இருந்து புள்ள கீழே விழுந்து சம்பவ இடத்திலே செத்து போறான். செத்து போன பிறகுதான் அது தான் புள்ளன்னு தெரிய வரும்போது அந்த அம்மா அப்படியே கதறி அழுவாங்க. அந்த பக்கம் பெரியவர் அந்த பல்பு கிரீனா எரியறத கவனிக்கிறார். அப்ப அங்க ஒரு உசுறு போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அங்க செத்து கிடக்கிற அந்த புள்ளைய காமிச்சிட்டு அடுத்து நம்ம பெரியவரை காட்டுறாங்க. பெரியவர் கையில இந்த நெருப்பு கண்ணு மாதிரி ஒன்ன வச்சிருக்கிறார். அத அங்க இருக்கிற அந்த சிலையில அடிச்சு பாக்குறாரு. அது மரத்தால செய்யப்பட்ட சிலை மாதிரி தான் இருக்குது. இவரு எவ்வளவு பச்சை லைட்டை எரிய விட்டாலும் வாக்கு கொடுத்தபடி இவரால வெளியில போக முடியல. ட்ரை பண்ணிருப்பார் போல, இவரால முடியல. அந்த காண்டுல தான் என்ன அழிக்க பாக்குறேல்ல, விட மாட்டேங்கிறல்ல, ஒன்றை நான் விடமாட்டேன்னு சொல்லி மரத்தாலான அந்த சிலையை எரிக்க பாக்குறார். எவ்வளவு முக்கினாலும் அந்த சிலைக்கு ஒன்னும் ஆகல, எரியல. இவரும் அந்த பாரை விட்டு வெளியில போக முடியல. அதோட இந்த கதை இந்த இடத்துல முடியுது. நல்லா இருந்ததுல. இதே மாதிரி அமானுஷ்யமான கதைகள் ஒரு 4-5 பாக்கி இருக்குது. எல்லாத்தையும் பேசி முடிக்கும் போது டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளா வந்து பாருங்க, அங்க லிங்கோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். இப்ப நீங்க கேட்ட இந்த கதை போக இன்னும் ஒரு 5 லிங்க் இருக்குன்னா ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா நீங்க 6 அமானுஷ்ய கதைகளையும் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸையும் நீங்க தாராளமா பார்க்கலாம். தேங்க்யூ.